ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பற்றி பேச வந்திருக்கேன்னா, யூடியூப்பால் மன நிம்மதி போனதான் அதிகம். என்னென்னா, பேட் கமெண்ட், லைவ் போட்டால் பேட் கமெண்ட், அதுக்கு பிறகு லைவ் போட்டால் லைவ் ஓட மாட்டேன்து, வீடியோ போட்டால் வீடியோ சுத்தமாக ரீச் ஆகல, ஷார்ட்ஸ் போட்டால் ஷார்ட்ஸ் அதுக்கு மேலே ரீச் ஆகல. சரிங்களா? நாங்களே கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஏதோ ரீசார்ஜ் பண்ணி நம்ம சேனலில் எப்படியாச்சும் ரீச் ஆகிடும், நாமளும் அச்சீவ் பண்ணிவிடுவோம், நம்மளோட நிலைமையும் மாறிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே லைவோ ஷார்ட்ஸோ வீடியோவோ போடுறோம். நிறைய பேர் அச்சீவ் பண்ணுவாங்க. யாராச்சும் ஷார்ட்ஸோ வீடியோ போடுறாங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அச்சீவ் பண்ணதுக்கு மட்டும் தான் ஷார்ட்ஸு வீடியோ லைவ் எல்லாமே போடுவாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இருக்கப்பட்டவங்க அதிகமாக போடவே மாட்டாங்க. ஏன்னா வீக்லி ஒன் டைம், ஏன்னா வியூவர்ஸ்க்காக போடுவாங்க. இல்லையா, நம்ம ஷார்ட்ஸ் ஓடணும், வீடியோ ஓடணுன்றதுக்காக போடுவாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 7 டைம் 8 டைம் லைவ் போடுறோம். ஷார்ட்ஸ் ஒரு 5 ஷார்ட்ஸாச்சும் போடுவோம். ஏதோ கிடைக்கிறது சின்ன சின்ன வீடியோ கிடைச்சா அதுவும் இல்லை வீடியோவாக போடுவோம். ஆனால் எங்களுது வந்து சுத்தமாக ரீச் ஆகாது. சும்மா லைட்டாக போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களதெல்லாம் ரீச் ஆகுது. அவங்கள நான் குறை சொல்லலை. ஏன் அவங்களது மட்டும் ரீச் ஆகுது, எங்களுது மட்டும் ரீச் ஆக மாட்டேங்குது? நாங்கள் அப்படி என்ன குறை பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி ஏதோ ஒரு குறை இருந்தாலையும் சொல்லலாம்ல கமெண்டில். ஆனால் அதை சொல்ல மாட்டேன்றீங்க, பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. லைவ் போட்டால் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பேட் கமெண்ட் அதிகமாக வருது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க? இல்லாதப்பட்டவங்கள தேடி தேடி தான் போய் பேட் கமெண்ட் போடுறீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அதுக்கு மேலே மன வலியை வந்துடுது. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நிம்மதியே இல்லாமல் போயிடுது. ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பித்து மன நிம்மதியே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதில் நீங்கள் வேறு பேட் கமெண்ட் போட்டு அதுக்கு மேலே நிம்மதி இல்லாமல் ஆக்குறீங்க. என்னோடய 2 வருஷம் உழைப்பு, 29,400 சப்ஸ்கிரைபர். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ சரி எப்படியாச்சும் நாமளும் அச்சீவ் பண்ணிவிடுவோம்னு சின்ன சின்ன ஆசையில் தானே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுத்தர வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எப்படியாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. மனசு இருந்தால் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மன கஷ்டத்தை கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.